Nexa Saima brought to you by Nexa, co-powered by Flipkart Big Billion Day. Parley Hide and Seek Cookies, co-presented by A23. In association with Honor Signatis, Butterfly Kitchen Appliances, Lord Mobile, South India Shopping Mall, Dosa Delivering Happiness and Tiny Properties. It's time for celebrating the oneness of Indian cinema. Our next award is Nexa Extraordinary Achievement Award. And to present this award, may I please invite to the stage Mr. Shashank Srivastava, Senior Executive Officer, Marketing and Sales, Maruti Suzuki India Limited, and Mr. Nobutaka Suzuki, Executive Officer, Marketing and Sales, Maruti Suzuki India Limited. Nexa Extraordinary Achievement Award, which celebrates excellence in India cinema. A huge round of applause for Mani Ratnam sir on receiving Nexa Extraordinary Achievement Award. அண்ட் இவரோட வந்து கமலஹாசன் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். கபீர் கான் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ரிஷப் ஷெட்டி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். லோகேஷ் கனகராஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். பொன்னியின் செல்வன் வந்து முதல்ல தேங்க் பண்ண வேண்டியது கல்கிக்கு, அடுத்தது வந்து கமல் சாருக்கு. நாயகன் பண்ணும்போது கேட்டார் அடுத்த படம் என்ன பண்ணலாமா அப்படின்னு. அப்போ பொன்னியின் செல்வன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் அடுத்த வாரமே போய் ரைட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார். அப்போ பண்ண முடியல எங்களால். பட் ஆனால் ஃபஸ்ட்டு டிக் போட்டது கமல் சார் தான். ஸோ கமல் சார் தேங்க்யூ. அதுக்கப்புறம் சுபாஷ்கரன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஓகே சொல்லிட்டாரு, அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்டு எல்லாரையும் விட சுஹாசினிக்கு பெரிய தேங்க்ஸு, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஏன்னா நான் இது பண்ண போகிறேன்னு சொன்னோன்னு பண்ணாத அப்படின்னாங்க. அப்போ தான் டெஃபினட்டாக டிசைட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Shall we move on to the next award? The next award is Docile Blessed Playback Singer Male. Present this award, let me welcome Mr. Jayantilal Gada from Pen Pictures and Shruti Hasan onto the stage, please. In the moment, எனக்கு வந்து ரொம்ப special, ரொம்ப emotional. I feel like crying a little bit because this person is the reason I'm here. This person is the reason I started singing. So for me to say today's best playback singer Tamil goes to my appa, Mr. Kamal Hassan. சில பேர் டெஸ்டினி அப்படிம்பாங்க. ஐ திங்க் வி கேன் இமேஜின், வாண்ட் சம்திங் வெரி சீரியஸ்லி அண்ட் மேக் இட் ஹேப்பன். ஸ்ருதிங்கிற பேர் ஆக்சிடென்ட் நினச்சிங்கன்னா இல்லை, திட்டம். அவன் பாடணும் நடிக்கணுங்கிறது நான் பிளான் பண்ணல, அது அவங்க திட்டம். அந்த மாதிரி வந்தது தான் இது. அவங்கள பாட வைக்கணும்னு நினச்சேன். இப்போ எனக்காக பாடுற அவார்டை அவங்களே கொடுக்குறாங்கங்கிறது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது. கோர்ஸ் எனக்கு அழுகையெல்லாம் வரல, சந்தோஷமாக இருக்குது.
இதுக்காக நான் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னு தெரியல, அம்மாக்கா அப்பாக்கா இல்லை ப்ளேபேக் நாடக மேடையில் எனக்கு பாட வருமா வராதாங்கிற சந்தேகத்தில் டி.கே. சண்முகமண்ணாச்சி அவர்கள் அவருடைய மகனை பாட வைத்து ப்ளேபேக் பாட வச்சுருந்தார் அப்பாவின் ஆசைங்கிற நாடகத்தில். அண்ணாமலை மன்றம்னு ஒரு இடத்துல சென்னையில் அந்த நாடகம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த டேப்பு அறுந்து போச்சு. அப்போ பாட ஆரம்பித்தேன் மக்கள் முன்னாடி. அதிலிருந்து ப்ளேபேக்கும் இருந்தது, நானும் பாடிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் இந்த பாட்டுக்கான அவார்டை வாங்கும்போது முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய குரலாக கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு இருந்த அண்ணன் எஸ்பிபி அவர்களுக்கு சொல்லியே ஆகணும். அவர் இருந்திருந்தால் பத்தலை பாடியிருக்க மாட்டேன். இன்னொரு முக்கியமான, இங்கே எதிர்க்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நாயகன் படத்தில் அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு எனக்கு தெரியாது. தென்பாண்டி சீமையிலேங்கிற அந்த பாட்டு பாட வச்சு எல்லாரும் நான் நிஜமாகவே ப்ரொஃபஷ்னல் சிங்கர்னு நம்ப வச்ச ஒரு பாட்டு. நன்றி இன்னொரு அண்ணனுக்கு, இளையராஜா அவர்களுக்கு. அப்படி தொடர்கிறது. இது ஒரு அற்புதமான விபத்து. நான் பாட வந்தது எனக்கு சந்தோஷம், யாருக்கும் எந்த சேதமும் இல்லை. அதனால் முக்கியமாக ஸ்ருதிக்கு எந்த சேதமும் இல்லை. அதனால் ஐ எம் ஹாப்பி அண்ட் இது இட் மேக்ஸ் மீ ப்ரவுட். தேங்க்யூ சார். ஸ்ருதி அவங்க பாடி நீங்கள் மியூசிக் பண்ணாலோ இல்லை நீங்கள் மியூசிக் பண்ணி அவங்க பாடினாலோ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் இருக்கா சார்? சொல்லிடலாமா? சொல்லலாம். ஸோ அப்போ ஏதோ இருக்குது. அதாவது ராஜ்கமல் அண்ட் ஸ்ருதி ஹாசன் சேர்ந்து ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அறிவிப்பு வரும். அதை இவங்களே வந்துக்கிட்டு இங்கேயே சொல்லிடலாமாங்கிறாங்க. ஸோ we are working on a project, மியூசிக்கல் ப்ராஜெக்ட், ஸ்ருதி சம்மந்தப்பட்டது. So நம்ம next பார்க்க போறது next are best film. Present this award, may I please invite Suhasini Maniratnam ma'am and Mr. Nobutaka Suzuki, Executive Officer Marketing and Sales, Maruti Suzuki India Limited. Next best film Tamil goes to Ponniyin Selvan, Madras Talkies and Laika Production. Like sir said, கல்கியில் ஆரம்பித்து கமல் சார் வழியாக, சுபாஷ் சார் வழியாக கடைசியாக இவ்வளோ பெரிய யூனிட்டுக்கு சேர்ந்தது. இட் வாஸ் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பியூட்டிஃபுல் ஃபினிஷ். தேங்க்யூ சைமா. And the next award, Best Director. In this award, may I please invite Mr. Venkat from KVN Productions and a dear friend of Saima, Mr. Raj Nayak, Managing Director, House of Cheer Networks, onto the stage, please. Good evening to all of you. The Best Director Tamil goes to India's most promising director for the first time, who is creating a cinematic universe. It is Mr. Lokesh Kanagaraj for Vikram. ஃபஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். போன வருஷம் மாஸ்டருக்கு, இந்த வருஷம் விக்ரமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சைமா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ கமல் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் மகேந்திரன் சார் அண்ட் டிஸ்னி அண்ட் தி என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ சார்பாக இந்த விருது நான் வாங்கிக்கிறேன். அண்ட் யா தேங்க்யூ ப்ரோ. இல்லை ஒரு டைலாக் விட்டீங்க, போன வருஷம் மாஸ்டருக்கு, இந்த வருஷம் விக்ரமுக்கு, அடுத்த வருஷம் லியோக்குன்னு சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது கமல் சாரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா சொல்லியிருப்பீங்க. பட் இந்த மக்களுக்காக ஒரு 2 வார்த்தை சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கமல் சார் கூட ஒர்க் பண்ணுறது நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக அதை மட்டுமே தான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் அதான் எனக்கு நான் கனவுல கூட எதிர்பார்த்ததில்லை சாரை நேரில் பார்ப்பேன்னு. அவரை டைரக்ட் பண்ணுறதுங்கிறது இட் வாஸ் லிவிங் இன் அ ட்ரீம்.
அண்ட் அது கண்டிப்பாக தொடரும். சார் கூட இன்னொரு படமும் நடக்கும். அண்ட் அடுத்ததாக வந்து சூப்பர் ஸ்டாரோடையும் படம் பண்ணுறீங்க. அந்த இது பார்த்தோம் நாங்கள். ஸோ அதுக்கும் ஒரு கார் ரெடியாக இருக்குன்னு நம்புகிறோம். நான் சொல்லிடுறேன் அவங்ககிட்ட. நீங்கள் சொல்லிட்டீங்க என்ன கார் ஏதுன்னு சொல்லிட்டீங்கன்னா சூப்பர். அண்டு நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பல வருடங்கள் வந்து நீங்கள் சைமா இன்னும் பல அவார்டுகள் வாங்கணும். அண்டு என்னோட ஆசை திருப்பி நீங்கள் கமல் சாரோடையும் படங்கள் பண்ணணும். ஸோ அது எங்களுடைய எல்லாரோட ஆசையுமா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என் கூட சேர்த்து நாமினேட் ஆன மீதி அத்தனை டைரக்டர்ஸ்க்குமே சேர்த்து காங்கிராட்ஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அவார்ட் Flipkart Big Billion Day Best Actor Critics Kana Award. And to present this award, let me please invite onto the stage Mr. Kabir Khan and Brinda Prasad, chairperson of SIMA. The Best Actor Critics Tamil goes to our favorite R. Madhavan for Rocketry. சார் எப்படி சார் இந்த படம் பண்ணும்போது டைரக்டர் உங்களை எதுவும் திட்டினாரா? ஒன்மோர்லாம் கேட்கும்போது கோவம் வந்துச்சு. என்ன அந்த டைரக்டர் நம்மளை ஒன்மோர் கேட்டுனேங்கிறாரு, என்ன கோவம்லாம் வந்துச்சா டைரக்டர் மேலே? ஆமாம், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஒரு இயக்குனர் அவர். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி நான் வந்ததுக்கே காரணமாக இருக்கிற 2 பேர் இந்த விழாவில் கலந்துருக்காங்க. ஒன்று கமல் சார், ஒரு நடிகனாக தெய்வமாக நடிக்கிற ஒரு ஆள். 2வது மணி சார். அவர் நான் இது சொல்கிறேனே வந்து ரொம்ப கிரிஞ்சு வருதியாக என்னை பார்ப்பார், ஏன்டா அவ்வளோ பேசுகிறா அப்படின்ட்டு. எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கி நான் சொல்லலைன்னா எனக்கு திருப்தி இருக்காது. கோலாப்பூரில் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது சினிமாவில் வருவேன்னு நினைக்கவே இல்லை. காலேஜ்லலாம் வந்து சினிமாங்கிற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் ஒரு I'll be a part of சினிமான்னு யோசிச்சே பார்க்கல. அப்போ நாயக்கன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு 1986. அண்ட் அந்த படத்தை பார்த்து பயங்கரமாக மூவ் ஆகி தேம்பி அழுது, சினிமாலாம் இதெல்லாம் பண்ண முடியுமா, இப்படி நடிக்க முடியுமா, இப்படி ஒரு கதையை சொல்ல முடியுமா, இப்படி இவ்வளோ விஷயங்கள் வந்து காட்ட முடியுமா, ஒரு மனுஷனாலே எவ்வளோ 22 வயசுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் அவ்வளோ கன்வின்சிங்காக போக முடியுமா அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பார்த்து மிரண்டு போய், அடடா நாமளும் எப்பாவது ஒரு நாளைக்கு சினிமாவை கிட்டேந்து பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. நான் சினிமாவில் நடிகனாக வருவேன்னு நினைக்கவே இல்லை. 2வது விஷயம் என்னென்னா, மணிரத்னம் அண்ட் கமலஹாசன் அப்படிங்கிற 2 பேருக்கு வந்து எனக்கு நார்த் இந்தியாவில் ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாங்க. ரோஜாங்கிற படம் ரிலீஸ் ஆகும்போது காலேஜில் வந்து, ஹேய் உங்கள் தமிழ்காரங்களாம் கலக்கிறாங்கடா, என்ன டைரக்டர் மணிரத்னம், என்ன மியூசிக் டைரக்டரா ரஹ்மான் அப்படின்னு சொல்லும்போது எனக்குன்னு அது வரைக்கும் இல்லாத ஒரு அடையாளம் கண்டுடுச்சு. ஐ வாஸ் ப்ரவுட் டு பி அ தமிழியன். It felt I finally found my identity. பீகாரில் பிறந்து வளர்ந்ததுனால எப்போவுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன், நான் எந்த ஊருக்காரன், எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. பட் அப்போ தான் பெருமையாக தமிழ்காரன்னு சொல்ல முடிஞ்சுது. ஆனால் முதல் படத்துலேயே மணிரத்னம் சாரோட நடிப்பேன், அல்ல கமல் சாரோட I'll be nominated to be a best actorங்கிற கனவெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, யோசிச்சு கூட பண்ணது கிடையாது. And today I'm in the industry, still relevant after 20 years, competing with Kamal sir. I feel really good, and I have a very blessed life, and I have to thank the Tamil audience from the bottom of my heart, now the Indian audience and SIMA and the entire team, Vishnu, Sri, for making us so proud by including all the 4 states and showing what we can really do for world cinema. Thank you so much, SIMA. I really appreciate this. Thank you. ஒரு படத்துக்கு நிறைய முக்கியமான ஆட்கள் இருந்தாலும் அந்த படத்துக்கு அழகு சேர்க்கிறது யாரு? ஆர்ட் டைரக்டர். சரி மேக்கப். அந்த மேக்கப், ஆர்ட் டைரக்டர்லாம் படத்துக்கு ரொம்ப முக்கியமான அங்கங்கள் தான். ஆனா நீங்க படத்துக்கு போகணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாரா இருக்க முடியும்? ஹீரோயின் தானே? கரெக்ட். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது பட்டர்ஃப்ளை கிச்சன் அப்ளையன்சஸ் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்ட். விருதை வழங்குறதுக்காக நம்ம யாரை கூப்பிட போறோம்னா, நார்மலா பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் மிக மிக பிடித்த ஒரு டைரக்டர் மணி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Best actress goes to a Chola princess.
Good evening. Thank you, sir, for staying back to give me this award. மேடி சொன்ன மாதிரி மணி சார் ரொம்பலாம் ப்ரேஸ் பண்ணால் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் பார்ப்பாரு. பட் இட் இஸ் அன் ஆனர். நான் இன்றைக்கும் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கேன், ஐ எம் மிஸ்டர் மணிரத்னம் குந்துவாய், அது எனக்கு போதும். தேங்க்யூ சார், இட்ஸ் அன் ஆனர் டு கெட் இட் ஃப்ரம் யூ. அண்ட் thank you to my team, Ponniyin Selvan. It was such a blast making the film with them. And thank you, Saima, my friends Vishnu, Brinda, Shri, for the warm hospitality, and congratulations, this is the 11th year. I'm happy I've been part of Saima from year 1 until today. And thank you, Dubai. It's nice to see such a good turnout. I'm very, very honored, and this means a lot to me. It's my 3rd award for Kundavai, so I'm holding this very, very close to my heart. Thank you. புக்கு படித்த எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு கற்பனையில் குந்தவைன்ற ஒரு ஃபேஸை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் கண்டிப்பாக எங்களுக்கு அதை பார்க்கும்போது அதை விட பெட்டராகவே இருந்தது. உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்ததா? ஏன்னா இந்த மாதிரி எல்லாரும் ஒரு கற்பனையில் வச்சுருந்த ஒரு கேரக்டருக்கு நம்ம உருவம் கொடுக்குறோமேன்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்ததா? பயம் முதல்ல இருந்தது. ஆனால் மெட்ராஸ் டாக்கீஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது எல்லாமே போயிடுச்சு. அந்த கான்ஃபிடென்ஸ்குள்ளே தான் வி ஆல் ஸ்டார்டட் த ஃபில்ம். அண்ட் அப்படி பார்த்தா ஒரு ரெஃபரன்ஸ் எஸ் சச் எதுவுமே இல்லை ஃபார் குந்தவைஸ் ஃபேஸ். So I'm so proud that I'm it today. இனிமேல் அதுதான் ரெஃபரன்ஸ். நாங்களே திருப்பி அந்த புக்கை படித்தா உங்கள் ஃபேஸை வச்சு இதே தான் படிக்க போகிறோம். ஸோ சூப்பர். இன்னும் பல வருடங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும்னு சொல்லி இது பண்ணிக்கிறோம். Thank you, Satish. Thank you. Thanks. Award is Best Actor in Comedy Role. This award, let me welcome Shreya Saran and Balu Chowdhury onto the stage, please. Best Actor in a Comedy Role Tamil goes to Yogi Babu. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சைமா அவார்டு என் கைக்கு வர்றது காரணமாக இருந்த இயக்குனர் பிரதீப் ரங்கநாதனுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். அண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாரதியார் கவிதைகள் வந்து இப்போ பயங்கரமாக ஒரு பக்கம் ஜெயிலருக்கு அப்புறம் பயங்கர ஃபேமஸ் ஆகிருக்கு. சைமாவை பற்றி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாரதியார் கவிதை இருந்தால் எப்படி இருக்கும்? சதீஷ் பாத்தியா, ஓடி விளையாடு பாப்பா, சதீஷுக்கிட்ட உஷாராக இருக்கணும்ப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஜெயிலர் தலைவரோட பண்ணும்போது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம ஒவ்வொரு டைலாக் நம்ம அவர் எதிரில் வச்சுன்னே நம்ம பஞ்சு போடுவோம், கலாய்ப்போம். அவர் என்ன கண்ணாடி ஃபுல்லாக சென்ட்டு காலி பண்ணிட்ட போல் சைலண்ட்டாக உட்காந்துருப்பார். அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து நம்மளுக்கு இடம் கொடுத்ததுனால தான் நம்ம இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறோம். ரஜினி சாருக்கும் நெல்சனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சன் நிறுவனத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Thank you, Shreya Saran ma'am. Thank you, Balu Chowdhury sir. Thank you. என்னப்பா எல்லாரும் டக்குன்னு அனுப்பிச்சு என்ன மட்டும் நிறுத்திட்டேன். சார் இல்லை, உங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. நண்பர் டைரக்டர் பிரதீப் ப்ரோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு வாட்டி வாங்கலேன். பொதுவாக இவர் எல்லாரையும் கவுண்டர் கொடுத்து கலாய்க்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் யோசிப்பாங்க. பட் இவரை மொத்த பேரும் கலாய்க்கணும்னு ஏதாவது வஞ்சம் வச்சு பண்ணீங்களா, இல்லை எப்படி யோசிச்சிங்க அப்படி ஒரு கேரக்டர் அவரை எல்லாரும் செய்யணுன்றது? இல்லை, நான் வந்து எப்போவுமே யோகி பாபு சார் வந்து ஒரு ஆக்டராக பார்ப்பேன். நிறைய பேர் காமெடியன் அந்த டேகை தாண்டி நான் வந்து ஆக்டராக தான் பார்ப்பேன். இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். ஐ ஃபீல் லைக் அவரால் எல்லா எமோஷன்ஸையும் வந்து புல் ஆஃப் பண்ண முடியுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவரால் வில்லன் அதெல்லாமும் பண்ண முடியும்னு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங் ஆஃப் ஹிம் பிகாஸ் ஐ லவ் ஹிம். லைக் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ப்ரோ யோகி பாபு ப்ரோ சொல்லுங்க. இப்போ மண்டேலா மாதிரி அப்படிப்பட்ட படமும் நடிக்கிறீங்க, அண்ட் இதில் வந்த மாதிரி சீரியஸானதும் பண்ணுறீங்க, அண்டு ஜெயிலர் மாதிரி ப்ராப்பராக ஒரு இறங்கி அடிக்கிற ஒரு காமெடினாவும் பண்ணுறீங்க. எது உங்களுக்கு எது சூப்பராக இருக்குது? எப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க? வேலை மேலே கவனம் தான் எல்லாமே கரெக்டாக பண்ணலாம் சதீஷ். சைமா அவார்டு வந்து கண்டினியூவாக வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது திறமைக்கு கொடுக்குறாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி சீமா ப்ரோ. கண்டிப்பாக இப்போ புர்ஜ் கலிஃபாவில் 2 வீடு வாங்கின மாதிரி இன்னும் 4 வீடு வாங்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாங்கினதுக்கப்புறம் நீ தானே போட்டு கொடுக்குற. தேங்க்யூ சதீஷ், ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ஹீரோ நடிக்கிறீங்க, சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சதீஷ். So the next award is Nexa Best Actor Tamil. To present this award, may I please invite Mr. Kabir Khan and Mr. Shashank Srivastava, Senior Executive Officer, Marketing and Sales, Maruti Suzuki India Limited, onto the stage, please. Best Actor Tamil
goes to the living legend himself, Mr. Kamal Haasan, for Vikram. தேங்க்யூ. நன்றி அனைவருக்கும். மலையாளத்தில் சொல்கிறதா, தமிழில் நன்றி சொல்கிறதா, தெலுங்கில் சொல்கிறதா, கன்னடத்தில் சொல்கிறதா, எனக்கே ஒரு குழப்பம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் என்னுடைய இந்த பயணத்தை இவ்வளோ நீண்ட பயணமாக ஆக்கியிருக்கிறார்கள். களத்தூர் கண்ணம்மாவில் ஆரம்பித்து இந்த அவார்டு வரலும் வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம். இங்கே குறிப்பிடப்பட்டிருந்த நடிகர்கள் உள்பட நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மாதவன், விக்ரம், சிம்பு, தனுஷ் என்று இவர்கள் மத்தியில் இன்னும் நான் முலாவிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய பெருமை. முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த விக்ரம் படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் எல்லாருமே சிறப்பான நடிகர்கள். அதனால தான் அவங்க இந்த படத்தில் இருக்கணும்னு நாங்கள்லாம் ஆசைப்பட்டோம். நாங்கள்னு சொல்லும்போது டைரக்டரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் இது ஒரு நல்ல ஒரு விழாவாக இருக்க வேண்டும் என்று நினைத்து எடுத்த படம் அது. அதனால்தான் விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில் என்று பிடித்த, உங்களுக்கு பிடித்த, எங்களுக்கு பிடித்த நடிகர்களை எல்லாம் வைத்து இந்த படத்தை செய்தோம். இதில் டெக்னீஷியனாக இருக்கிற கேப்டன் லோகேஷ் அவர்களுக்கும், முக்கியமாக இந்த படத்தை நாங்கள் எந்த தங்கு தடையும் இல்லாமல் நடத்தி செல்வதற்கு உறுதுணையாக இருந்த திரு மகேந்திரன் அவர்களுக்கும், அது வந்து திரு சந்திரஹாசனுடைய இடத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறேன். எப்படி பார்த்தாலும் அது பொருந்தும். அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இதெல்லாம் சந்தோஷமாக அனுபவித்தேன் நான். அதுக்கு கிடைச்ச அவார்டு தான் அது. ஆக்சுவலி என்ஜாய்டு விக்ரம். அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் வந்து மணிரத்னம் தான் சொன்னார், ஐ குட் சி தட் யூ என்ஜாய்டு மேக்கிங் திஸ் ஃபிலிம். தட் இஸ் த ட்ரூத். அதுக்காகத்தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ஆரம்பித்தோம். அதற்கான பலனை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நன்றி. இத்தனை நாள் வாழ விட்டதற்கும் வாழ வைத்ததற்கும். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து உங்களோட ஃபேன் தான். பட் நான் தான் உங்கள் பெரிய ஃபேன் சொன்னால், இல்லைடா அதோட பெரிய ஃபேன் சொல்கிற லோகேஷும் இங்கே இருக்கார். எல்லா இடத்துலையும் சண்டைக்கே போகிறாரு, அந்தாண்டா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து இன்றைக்கி வந்து உங்கள் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுத்தீங்களா சார்? அவருக்கு என் படத்துக்கே நான் கொடுக்கல டிப்ஸு. நான் சொல்லுவேன், இதில் வழக்கமாக எல்லாரும் இங்கே எதிர்பார்க்கறது என்னென்னா, என்னங்க அவர் படம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோதான் தெளிவு, காமன் ரசிகர்களுக்கு அவ்வளோதான் தெளிவு. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 13-15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், கமல் 15 ஒரு விழா எடுத்த போது ஒரு மேட்ரு சொன்னேன். நான் ரஜினி அவர்களைப் போலவும் என்னை போலவும் நட்பு இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் இல்லை. அந்த சவாலை நான் பின்னோக்கி விட்டதற்கான காரணம், இனி வரமாட்டாங்கங்கிற சாபமாக கொடுக்காம அதை வாழ்த்தா சொல்லியிருக்கேன். எங்களை பாருங்கள், இதிலிருந்து இன்னும் மேம்பட வேண்டும் வரும் தலைமுறை என்பது தான் எங்களுடைய ஆசை. என்னுடைய ஃபேன் அவர் வந்து என்னுடைய நண்பருக்கு ஒரு படம் பண்ணுறது எனக்கு தானே பெருமை. அது நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவு யாருக்கு. அதுக்காக அவர் நீங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது அவர் பந்து போட்டால் பேட்டை எடுத்துகிட்டு ஸ்டெம்பை காட்டிடுவீங்களான்னா இல்லை, அது விளையாட்டு. அது நல்லா தொடர்ந்து மும்முரமாக போட்டி போடுவோம். ஆனால் தடிக்க விடுறதுங்கிறது பண்ண மாட்டோம். ஓடும்போது இப்படி காலை விட்டுட்டு நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஓடுறது பண்ணவே மாட்டோம். அது நாங்களாக எடுத்துக்கிட்ட முடிவு. சின்ன வயசுலேயே வந்த அந்த அறிவுக்காக இருவருமே ஒருவருக்கு ஒருவர் நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். அந்த நட்பு தான் இன்னைக்கு வரையிலும் எங்கள் கேரியரையே வளர்த்தது என்றால் அது மிகையாகாது. ஒருவருக்கு ஒருவர் விவாதம் செய்து கொள்வதும், சில நேரம் விமர்சனங்கள் சொல்வதும், மனம் துறந்து பாராட்டுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது, இனியும் நடக்கும்.
இப்போ இப்போ எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க, அடுத்த வருஷம் லியோக்கான அவார்டை வாங்குவார் அப்படின்னு. அது போதாது லோகேஷ், அதுக்கு அடுத்த படம் ஒன்று இருக்கு, அதுக்கும் வாங்க. அப்புறம் வாங்க ராஜ்குமார். And to join him, can we have Ms. Brinda Prasad ma'am, the chairperson of SIMA, on stage please. Our next award is Flipkart Big Billion Day Best Actor Critics Malayalam. The Best Actor Critics Malayalam goes to Kunja Kopapan for Nantan Case Code. ഈ ഒരു വർഷം കരസ്ഥമാക്കിയ ഒരുപാട് അവാർഡുകളുടെ കൂട്ടത്തിൽ സൈമ അവാർഡ് കൂടെ അദ്ദേഹത്തിന് കിട്ടിയിരിക്കുകയാണ്. Congratulations, Chakocha. താങ്ക് യു വെരി മച്ച്. വളരെ വളരെ സ്പെഷ്യലാണ്. എന്നെ വേറൊരു ആളായിട്ട്, ഒരു കഥാപാത്രമായിട്ട് ആൾക്കാർ ഒറ്റനോട്ടത്തിൽ തന്നെ അംഗീകരിച്ച ഒരു സിനിമ. അത് തന്നതിന് രതീഷ് പൊതുവാളിനോടും പ്രൊഡ്യൂസർ സന്തോഷ് കുരുവിള, എൻ്റെ കൂടെ അഭിനയിച്ച എല്ലാവരും, ഇപ്പോൾ ഇവിടെ രാജേഷും ഗായത്രിയുമുണ്ട്. ഒരുപാട് പുതുമുഖങ്ങളെ മലയാള സിനിമയ്ക്ക് സമ്മാനിച്ച ഒരു സിനിമയും കൂടിയാണ്. അത് ഏറ്റവും വലിയ വിജയമാക്കി മാറ്റിയതിനും ആ സിനിമയെയും കഥാപാത്രത്തെയും നെഞ്ചിലേറ്റിയതിനും നിങ്ങൾക്കെല്ലാവർക്കും നന്ദി അറിയിക്കുകയാണ്. താങ്ക് യു സൈമ, എസ്പെഷ്യലി Vishnu Induri for conducting this wonderful program, bringing all the 4 languages in the industry together. Thank you for this wonderful night. And Saima is almost like family to me. This is my 3rd award. The first one that I got was the best actor in a negative role. And the last time when I got the best actor award, I dedicated this award to my son, who was not at that time there. But now he is here. I hope he is not asleep. മോനെ ഉറങ്ങിയോ? നീ എവിടെ പോയി Anyway, thank you, my wonderful wife, who has been all inspiring woman, prompting me and encouraging me to chase my dreams and make me dream bigger. Thank you Priya. Thank you Saima. Thank you very much. രാവിലെ ഇസാക്ക് എണീക്കുമ്പോഴത്തേക്കും അപ്പൻ്റെ കയ്യിൽ സൈമ അവാർഡ്. ഓ മൈ ഗോഡ്. ചാക്കോച്ച, ഞങ്ങൾ ഒട്ടും പ്രതീക്ഷിക്കാത്ത ഒരു ക്യാരക്ടറായിരുന്നു, അല്ലെങ്കിൽ ചാക്കോച്ചനിൽ നിന്നും ആരും പ്രതീക്ഷിക്കാത്ത ഒരു സിനിമയും ഒരു കഥാപാത്രവുമായിരുന്നു നാഥാൻ കേസുകോട്. അതിനുശേഷം പിന്നെ ഇപ്പോൾ ചാക്കോച്ചൻ കുറച്ച് കാലമായിട്ട് ചാക്കോച്ചൻ എല്ലാവരെയും ഞെട്ടിക്കുന്ന ഒരു എക്സ്പെരിമെൻറ്റേഷൻ പ്രോസസ്സിലാണ് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. വാട്ട് ഓൾ ഈസ് കമ്മിങ് അപ്പ്? ഇനി ഞങ്ങൾക്ക് അടുത്ത സമീമയിൽ ഏതൊക്കെ അവാർഡുകൾ തയ്യാറാക്കി വെക്കണം എന്നറിയാൻ വേണ്ടിയാണ്. It's not about awards, it's getting the recognition. I mean, like, ഇപ്പോൾ ഞാൻ അവിടെ കൂടെ നടന്നു പോയപ്പം I met Mani sir, and actually he personally congratulated me for Nathan Kesur, and that's more than award for me. Thank you sir, because you have been inspiring me for years back and still, and thank you for the wonderful words. And Suhasini ma'am, thank you. I'm honored, and this is like heaven for me. Thank you for making my day. Now, what was the question actually? എന്തൊക്കെയാണ് പുതിയ എക്സ്പീരിയൻസ് ഇനിയും? I hope to entertain people and give them what more than they expect, God willing. Thank you very much. പോലെ നമ്മളെ സർപ്രൈസ് ചെയ്യിപ്പിച്ച ഇതേപോലത്തെ കഥാപാത്രങ്ങൾ ചാക്കോച്ചനെ നമ്മൾക്ക് തരാനുള്ള ഭാഗ്യം ഞങ്ങൾക്കുണ്ടാവട്ടെ. ഇതുപോലെ സൈമയിൽ വന്ന് ഇതുപോലെ അവാർഡ് വാരിക്കൂട്ടി മകന്റെ മുമ്പിൽ വെച്ച് ഒരു എക്സാമ്പിൾ സെറ്റ് ചെയ്യാനും താങ്കൾക്ക് ഇനിയും ഭാഗ്യം ഉണ്ടാവട്ടെ എന്ന് ആശംസിക്കുന്നു. Thank you so much, Chakocha. Once again for Chakochan. Nexa Saima brought to you by Nexa, co-powered by Flipkart Big Billion Day, Parle Hide and Seek Cookies, co-presented by 823. In association with Honor Signatis, Butterfly Kitchen Appliances, Lord Mobile, South India Shopping Mall, Dosa Delivering Happiness and Dani Properties. ശില്പം എന്താണ് അതിനകത്ത് നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്? എടാ, ഫ്ലിപ്കാർട്ടിലെ ബിഗ് ബില്യൺ സെയിൽസ് ഡേ വരുന്നത്, നമുക്ക് എല്ലാ പ്രോഡക്ട്സും നല്ല ചീപ്പായിട്ടുള്ള റേറ്റിൽ കിട്ടൂടാ. ഞാൻ അത് നോക്കിക്കൊണ്ടിരിക്കുക. അങ്ങനെയൊക്കെ എല്ലാവരും പറയും, അത് നോക്കിയിരിക്കുക. നമുക്ക് വല്ല ക്രേസി ആയിട്ടുള്ള ഒരു പെർഫോമൻസിലേക്ക് പോകാം. എടാ, ഇവിടെ എല്ലാം ക്രേസി പെർഫോമൻസ് തന്നെയാണ്, പക്ഷെ അതിലും ക്രേസി ആയിട്ടുള്ള ഓഫേഴ്സുമായിട്ടാണ് ഫ്ലിപ്കാർട്ട് ബിഗ് ബില്യൺ സെയിൽസ് ഡേ വരുന്നത്. ഫാഷൻ ആയിക്കോട്ടെ, ഇലക്ട്രോണിക്സ് ആയിക്കോട്ടെ, എല്ലാം നല്ല ബിഗ് ബില്യൺ സെയിൽസ് പ്രൈസിൽ തന്നെ നമുക്ക് കിട്ടും. സോ ഡോണ്ട് ഫർഗെറ്റ് ടു ചെക്ക് ദാറ്റ് ഔട്ട് ഗൈസ്. ശില്പ, അങ്ങനെ ഫാഷനെ കുറിച്ച് പറഞ്ഞപ്പോഴാണ് വേറൊരു കാര്യം ഓർത്തത്. എന്താ? നമ്മുടെ നെക്സ്റ്റ് സെറ്റ് ഓഫ് അവാർഡ്സിൽ നെക്സ്റ്റ് അവാർഡായിട്ട് നമ്മൾ കൊടുക്കാൻ പോകുന്ന ഫ്ലിപ്കാർട്ട് ഫാഷൻ യൂത്ത് ഐക്കൺ. And to do the honors, let me invite on stage Mr. Taran Adarsh Opam, Mrs. Brinda Prasad, the chairperson of SIMA.
evening, everyone. Thank you so much for this. It means a lot because I think if you're called a youth icon, it's a bit scary. But I gratefully accept this because I hope that I stand for things outside of just our work. I hope that I stand for the things that matter. I'm really proud to have spoken about the things that affected my life, like mental health, accepting one's image, and always being different and comfortable in who you are. So thank you, Saima, which is really like family, for giving me this and celebrating me being different. It means a lot. Thank you. So Shruti, we have given you an award, we have made you happy, so we have a small request. The request is from both of us. Can we have Kamal sir's number? 100. Kamal sir 100 number ഉണ്ടെന്നാണോ നീ ഉദ്ദേശിച്ചത്? Thank you so much. GP, നീ ഒരു സിനിമ കാണാൻ പോകുമ്പോൾ എന്ത് നോക്കിയിട്ടാ പോവാറ്? കഥ. എന്ത്? ഡയറക്ടർ. എന്ത്? എക്സ്ക്യൂസ് മീ. ഹീറോ. എടാ മെന്റലിസ്റ്റിനെ വിളിക്കടാ, സത്യം പറയുന്നില്ലോ. ഹീറോയിൻ. അങ്ങനെ വഴിക്കുക. The time has come now to give the next award, Best Actress Critics Malayalam. So let's welcome Mr. Rizwan Sajan along with the legendary, the evergreen, നമ്മുടെ എല്ലാവരും പ്രിയങ്കരിയായ Khushbu ma'am to join him on stage. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ லேட் ஆனாலும் அவ்வளோ க்ரௌட் இங்கே நிற்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ திஸ் ஷோ இஸ் ஹேப்பனிங். யூ கைஸ் ஆர் டூயிங் அ ஃபேப் ஜாப். Thank you. Thank you, ma'am. Thank you means a lot. It gives me immense pleasure to announce the Best Actress Critics Malayalam. One of my favorite films, a brilliant actor par excellence, Darshana Rajendran. Wow. എല്ലാവർക്കും നമസ്കാരം. It's been so nice to just sit here and watch actors, directors, technicians from all of our, South Indian film industries, and to be here today and get this award for Jai Hai. It's very, very special. Thank you so much, Saima. This is my first Saima. This is my first time in Dubai, and it's very, very special. I'd like to say quick thank yous to my director, Vipin Das, my co-writer, Nashid Fahmi, my amazing co-actor Basil, who sat there and made sure I have to say his name. He said it like 5 times before he left. So thanks, Basil. I think everyone from my amazing team, and I'd also like to just say a big thank you to my stunt director Felix and my trainer Glenn, without whom I don't know how I would have done this. Jaya will always be special, and also to my family and my friends, without whom I feel like all of this is impossible. So thank you so much. Very, very special. ദർശന, ഒരു കാര്യം ചോദിക്കട്ടെ. ദർശന ഒരു ഇന്റർവ്യൂവിൽ പറയുന്നത് കേട്ടതാണ്, ദർശന ആയിരുന്നു ഈ പടത്തിന്റെ ഡയറക്ടർ എങ്കിൽ ഈ ഒരു ക്യാരക്ടർ ഒരിക്കലും ദർശന പോലത്തെ ഒരു ആക്ട്രസിനെ ചെയ്യിപ്പിക്കില്ല എന്ന്. ആ തീരുമാനം ശരിയായിരുന്നു എന്ന് ഇപ്പൊ തോന്നുന്നുണ്ടോ? ഇത് ഏറ്റെടുത്ത തീരുമാനം. അത് മാത്രമല്ല, ദർശനെ പേഴ്സണലി അറിയാം. ഒരുപാട് കാലത്തെ സൗഹൃദത്തിൽ നിന്ന് പറയാണ്. ദർശന നമ്മൾ ഈ സിനിമകളിൽ കാണുന്ന ദർശനയല്ല ശരിക്കുള്ള. വളരെ നീഷായിട്ട് വളരെ ആർട്ടിസ്റ്റിക് ആയിട്ടുള്ള ഒരു സ്പേസിൽ മാത്രം ജീവിച്ചിരുന്ന, തിയേറ്ററും ഒക്കെ ആയിട്ട് മാത്രം പോയിരുന്ന ദർശന എന്ന് പറയുന്ന ഒരു കമേഴ്ഷ്യൽ സോങ്ങിൽ ഡാൻസ് ചെയ്യുന്നു, പാട്ട് പാടുന്നു, അതുപോലെ ജയ ജയ ഹേയിൽ ഇടിക്കുന്നു, അടിക്കുന്നു. ഇപ്പൊ എങ്ങനെയാണ് മുമ്പത്തെ ദർശന ഇപ്പോഴത്തെ ദർശനയുടെയും ലൈഫിൽ ഉണ്ടായിട്ടുള്ള ചേഞ്ച് എന്താണ്? അന്നത്തെ ദർശനയും ഇന്നത്തെ ദർശനയും ചെയ്യുന്നത് ഒന്നാണ്, which is I love acting and I'm so blessed that I get to do it in different ways. എന്തായാലും ദർശന കുറേ പരിപാടികൾ ചെയ്യുന്നതിന്റെ ഭാഗമായിട്ടുള്ള അഭിനയം, ഇടി, ഡാൻസ് പരിപാടികൾ, ഒരു 2 വരി പാട്ട് നമുക്കായിട്ട്. മെഴുതിരി പോലെ ഉരുകിയെന്നാലും ഇവളി പുരത്തൻ വെളിച്ചം ഇങ്ങാട്ട് നോക്കണ്ട കണ്ണുകളെ കാണുവാനീടൊരു കുന്തോമില്ല. ദർശന, മലയാളികൾക്ക് എന്നും
കണ്ണിന് അത്ഭുതം തരുന്ന ഒരു ആക്ട്രസ്സായി എന്നും നിലനിൽക്കട്ടെ. ഒപ്പം അടുത്ത തവണ സൈമയിൽ ഇതുപോലെ പോപ്പുലർ ആക്ട്രസും ബെസ്റ്റ് ആക്ട്രസും പ്ലേ ബാക്ക് സിംഗറും ആക്ഷൻ കൊറിയോഗ്രാഫറും എല്ലാം കൂടെ അടുത്ത തവണ വാങ്ങാനുള്ള ഭാഗ്യം ഉണ്ടാവട്ടെ എന്ന് ആശംസിക്കുന്നു. Thank you so much. Thanks a lot, Darshana. Thank you. Congratulations once again, Darshana Rajendran. We decided that, you know, 80% to 85% of the expats who are actually living in UAE, they were staying in a rented apartment. Now, most of them were salaried people and we wanted to give them the home. So how do we give them the home? Because they would not afford to pay the full payment at a time. So that's where we brainstormed the whole thing and came up with this idea of one person per month. They can pay the EMI by collecting the rent which is there in the market. Thank you so much, and I'm very happy and proud to be associated with this famous SAIMA, which I believe is one of the biggest industry award for the South industry. Thank you so much. താങ്ക് യു സോ മച്ച് റിസ്വാൻ സർ. റിസ്വാൻ സാറിനെ ഈ വേദിയിലേക്ക് ജോയിൻ ചെയ്യാൻ വളരെ 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 പ്രധാനപ്പെട്ട ഒരു വ്യക്തിയെ ഞാൻ വേദിയിലേക്ക് ക്ഷണിക്കുകയാണ്. ദ ലിവിംഗ് ലെജൻഡ്, ദ ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻ ഓഫ് ഇന്ത്യൻ സിനിമ, ദ പ്രൈഡ് ഓഫ് ഇന്ത്യൻ സിനിമ, ദ വൺ ആൻഡ് ഓൺലി മണി രത്നം സർ. So next award is Butterfly Kitchen Appliances Best Actress Malayalam. The best actress in Malayalam goes to Kalyani Priyadarshan. ശ്രീ പൃഥ്വിരാജ് സുകുമാരൻ ഡയറക്ട് ചെയ്ത ബ്രോ ഡാഡി എന്ന് പറയുന്ന സിനിമയ്ക്കാണ് കല്യാണി പ്രിയദർശന്റെ ബെസ്റ്റ് ആക്ട്രസ് സൈമ അവാർഡ്സ് ഇപ്രാവശ്യം ലഭിച്ചിരിക്കുന്നത്. The winner, Kalyani, gets a hamper from Butterfly Kitchen Appliances as well, along with the award. Kalyani, definitely an absolutely special moment. I'm sure you have so much to say. I'm speechless because I did not expect sir to give me this award. Sir, thank you so much. You just made my day. എല്ലാവർക്കും നമസ്കാരം. കഴിഞ്ഞ വർഷം എനിക്ക് വളരെ 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 സ്പെഷ്യലായ ഒരു ഇയർ ആയിരുന്നു. അഭിനയിച്ച 3 ക്യാരക്ടേഴ്സിനും നിങ്ങളെല്ലാവരും 2 കൈയും നീട്ടി സ്വീകരിച്ചു, ഒരുപാട് സ്നേഹം നൽകി. ആ സ്നേഹത്തിൻ്റെ ഒരു എക്സ്റ്റൻഷനാണ് ഈ അവാർഡ്. സോ താങ്ക് യു സോ മച്ച്. ഈ അവാർഡ് കിട്ടിയത് ബ്രോ ഡാഡിയുടെ അന്നയ്ക്കാണെങ്കിലും എനിക്കറിയാം കുറച്ച് പേരെങ്കിലും വോട്ട് ചെയ്തത് നിങ്ങളുടെ ഫേവറേറ്റ് നിത്യ ഓർ നിങ്ങളുടെ ഫേവറേറ്റ് ബി പാത്തൂനാണ്. സോ താങ്ക് യു. എനിക്ക് വേണ്ടി വോട്ട് ചെയ്ത എല്ലാവർക്കും ഒരുപാട് ഒരുപാട് നന്ദി. വെരി ഗ്രേറ്റ്ഫുൾ. താങ്ക് യു. അടുത്തതായി നെക്സ ബെസ്റ്റ് ഫിലിം കന്നഡ. Nexa Best Film Telugu. Nexa Best Film Tamil. Best Director Kannada. Best Director Telugu. Best Director Tamil. Butterfly Kitchen Appliances Best Actress Kannada. Butterfly Kitchen Appliances Best Actress Telugu.
Butterfly Kitchen Appliances Best Actress Tamil. Next up, Best Actor Kannada. Next up, Best Actor Telugu. Next up, Best Actor Tamil. ദുബായിലെ ഈ മനോഹരമായ നഗരിയിലെ അതിമനോഹരമായ താരനിശയായ സൈമ അവാർഡ്സിൻ്റെ അവസാന ഘട്ടത്തിലേക്ക് നമ്മൾ എത്തിയിരിക്കുകയാണ്. സൗത്ത് ഇന്ത്യൻ ഇൻ്റർനാഷണൽ മൂവി അവാർഡ്സ് എന്ന ഈ ഒരു താരനിശയുടെ അവസാന ഘട്ടത്തിലെത്തുമ്പോൾ നമ്മൾ ഒരുപാട് അഭിമാനത്തിലാണ് നിൽക്കുന്നത്. പാൻ ഇന്ത്യ ബേസിസിൽ തന്നെ ഇന്ത്യ ഒട്ടാകെ, ഇന്ത്യൻ ഫിലിം ഫ്രട്ടേണിറ്റി ഒട്ടാകെ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്, ഉറ്റുനോക്കുന്നത് മലയാളം, തെലുഗു, കന്നഡ, തമിഴ് മൂവീസിലേക്കാണ്. അതിൽ നമുക്ക് എന്നെന്നും അഭിമാനിക്കാം. ഇനിയും സൈമ ഇതുപോലത്തെ ഈ ഒരു ജൈത്രയാത്ര തുടരട്ടെ. അടുത്ത കൊല്ലങ്ങളിൽ ഇതിലും മനോഹരമായിട്ടുള്ള അവാർഡുകൾ കൊടുക്കാൻ സാധിക്കട്ടെ. ഇതിലും മനോഹരമായിട്ടുള്ള സിനിമകൾ നമുക്ക് ഉണ്ടാവട്ടെ. അതെ, തീർച്ചയായിട്ടും. ശരിക്കും പറഞ്ഞാൽ മലയാളികൾക്ക് ഈ സൈമ അവാർഡ്സിൽ തന്നെ അഭിമാനിക്കുന്ന എത്ര സിനിമകളല്ലേടാ. സൂപ്പർ സ്റ്റാർസ് ആയിക്കോട്ടെ, നമ്മൾ ഇഷ്ടപ്പെടുന്ന എല്ലാ ഭാഷകളിലും സൗത്ത് ഇന്ത്യൻ സൂപ്പർ സ്റ്റാർസ് എല്ലാവരും ഇന്ന് വന്നിരിക്കുകയാണ്. ഈ വേദി ആനന്ദകരമാക്കിയിരിക്കുകയാണ്. നിങ്ങൾ തീർച്ചയായിട്ടും ഇന്നത്തെ ഈ അവാർഡ് ഷോ എൻജോയ് ചെയ്തു എന്ന് തന്നെയാണ് നമ്മുടെ പ്രതീക്ഷ. അതുപോലെ തന്നെ ഇതിലും മികച്ച സിനിമകളും ഇതിലും മികച്ച താരനിരയുമായി വീണ്ടും സൈമ അവാർഡ്സും ഞങ്ങളും ഹോപ്പ്ഫുള്ളി തിരിച്ചു വരുമെന്ന പ്രതീക്ഷയിലൂടെ ഈ ഒരു താരനിശയുടെ സ്ട്രെങ്ത് എന്ന് പറയുന്നത് ഇതിലത്തെ സിനിമകൾ മാത്രമല്ല, ഇതാ നിങ്ങൾ ഓഡിയൻസ് ആണ്, നിങ്ങൾ പ്രേക്ഷകരാണ്. സോ നമ്മൾ ഒരുമിച്ച് ആഘോഷിക്കുമ്പോഴാണ് സൈമ അവാർഡ്സിന് പൂർണ്ണതയുണ്ടാവുന്നതിന്, അതിന് അർത്ഥമുണ്ടാവുന്നത്. സോ ഇനിയും ഈ ഒരു ജൈത്രയാത്ര തുടരട്ടെ, ആഘോഷങ്ങൾ തുടർന്നുകൊണ്ടിരിക്കട്ടെ. എല്ലാവർക്കും ഹൃദയം നിറഞ്ഞ ആശംസകൾ. ജീവിതം ആഘോഷമായി മാറട്ടെ. So until we meet again, this is bye from Shilpa and Govind Patmasurya. Nexa Saima brought to you by Nexa, co-powered by Flipkart Big Billion Day. Parle Hide and Seek Cookies, co-presented by 823. In association with Honor Signatis, Butterfly Kitchen Appliances, Slot Mobile, South India Shopping Mall, Dosa delivering happiness and Dani Properties.